பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. சகல நம்ம தேடி வந்த அட்ரஸ் இதுதான். உள்ள போறோம், கதவை சாத்துறோம், உள்ள இருக்கிறவங்களை எல்லாம் சாத்துன்னு சாத்துறோம், காசை அள்ளுறோம், வந்துகிட்டே இருக்கிறோம். ஓகே 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 டன். என்னது வெள்ளடா? ஓ வெள்ளா. ஓ கதவு தட்டும். தட்டா. சரி, நாங்க வருவோங்கிறது தெரிஞ்சு நீ எப்படிடா வந்த? சபாசரா மூசா, எங்களுக்கு துணையா வந்தியா? இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜூபி மேட்டரா. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வேடிக்கை மட்டும் பாரு. என்ன யார் நீங்க? டேய், ஓங்கி ஒரு அரவட்டை வச்சுக்க, அமினிசியா வியாதி காணா போயிரும். உன்னை வேடிக்கை தான் பார்க்க சொன்னோம், வேடிக்கை காட்ட சொல்லல. யோ, என்ன வளவளன்னு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? சகல, இது சரி வராது. 2 போடு போட்டாதான் சரி வரும். அப்படி போடு போடு போடு. அது இல்லடா, இவனை போடுன்னு. அது யாருமே இல்லன்னு சொன்னா இப்ப ஊரைய கூட்டுறா, அதுக்கு 2 சேர்த்து போடு. ஏன்டா என் பேர் நடிக்கிறீங்க? என்னது உன் பேரனா? எங்க வீட்டு வேலைக்காரன். யோ, வேலைக்காரன் கீழக்காரன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. சகல, என்னைய எடுத்து பேச 2 போடு போடுறேன். மரியாதையா சொல்றேன், எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிட்டு எனக்கும் அதே மாதிரி கோவம் வரும். நீ யார், என்ன வெளியே போக சொல்லுங்க. யாருன்னு கேக்குறேன். நான் தான்டா அலாவுதீன். என்னப்பா பிரச்சனை? யாருங்க அலாவுதீன்? யாருங்கிறதா இப்ப பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன நாங்க பாத்துக்கிறோம், நீ வந்த பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்லு. வர்றா, ஐநா சபை தலைவரே வந்துட்டாரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. ஏண்டா வீட்டு வாடகை 12 மாசமா குடுக்கலையே, உங்களுக்கு அநியாயமா தெரியல? டேய், நாங்களே அடுத்தவன் பாக்கெட் அடிச்சாது 3 மாசத்துக்கு ஒரு தடவை 1 மாசம் வாடகை கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன கேடு? ரங்கையா அனுப்பிச்சானா? பக்குவமா சொல்றேன், திரும்பி போயிடுங்க, இல்ல உதப்பட்டு சாவிங்க. உனக்கு என்ன மனசுல பெரிய இந்தியன் தாத்தா நினைப்பா? வர்மக்கலை தெரியுமா உனக்கு? அப்படி அடிச்சான்னு வைய, கை கால் இழுத்துக்கும், வாய் கணிக்கும். டேய் பொடி பசங்களா, யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க? டேய், உங்க பெத்த தாய் மாதிரி சொல்றேன், ஒழுங்கா மரியாதையா போயிடுங்க. என்ன சென்டிமெண்டா? அதெல்லாம் இங்க நடக்காது. சகல, டைம் ஆகிட்டு இருக்கு, போட்டு தாக்கு. இவனுங்க என்ன வளவளன்னு பேசிட்டு இருக்கானுங்க, நீங்க என்னடா சும்மா நிக்கிறீங்க? டேய், உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், மரியாதை போயிடுங்க. ஏண்டா, பிஞ்சு போன தேங்காய் நார் தலைய வச்சுக்கிட்டு நீ எனக்கு வார்னிங் கொடுக்குறியா? ஏண்டா என் சகல மேலே கை வச்சிட்டியா? தம்பி விட்டுருங்க தம்பி. சகல அண்ணன்டா. அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா. இந்த பக்கம் வர மாட்டேன். சரிண்ணா. சரிங்கண்ணா. ஓடி போயிடலாமா?
குருவே, இப்ப இருக்க கமர்கண்ட உருண்டை மாதிரி உருட்டி உருட்டி டப்பால போடுறீங்க. மடையா, இது கமர்கட்டு இல்லடா, வசிய மருந்து. இத நான் ஜானி கிட்ட கொடுக்க போறேன். ஜானி எதுக்கு அவசியம் பண்ணணும்? அடே, ஜானிய பத்தி தெரியுமாடா உனக்கு? ஜானி பத்தி தெரியுமா? ஜானி கிட்ட கொடுத்து கோதண்டத்தை சாப்பிட வைக்க போறேன். அதுக்கப்புறம் ஜானி என்ன சொன்னாலும் அது அப்படியே கோதண்டம் கேட்டு நடப்பான். மலை இருந்து குதிக்க சொன்னா குதிப்பானா? கண்ணை மூடிட்டு குதிப்பான். ஆஹா, குதிச்சதுக்கு அப்புறம் கண்ணை மூடுவான்னு தெரியும். ஆனா குதிக்கும் போதே கண்ணை மூடிட்டு குதிப்பான்னு இப்பதான் தெரியும். குருவே, ஒரு சின்ன சந்தேகம். உன் உயரத்துக்கு சின்ன சந்தேகம் தான் வரும், பெரிய சந்தேகமா வரும். என்ன சொல்லு? கோதண்ட வசிய மருந்து சாப்பிட்டதும் ஜானி அவனுக்கு பதில் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டா? அவருக்கே தெரியாதனால நீ சொல்லி கொடுப்ப போல இருக்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். வா ஜானி, மூசா எங்க? அவனை கடத்திட்டீங்களா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல வசியம் மருந்த கொடுங்க. அது வேலை செய்தா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா மூசாவை ஒப்படைக்கிறேன். அஸ்கு புஸ்கு, நான் அதெல்லாம் தரமாட்டேன். மூசாவை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாதான் நான் வசிய மருந்து தருவேன். படம் பிடிக்காதுங்க, அடம் பிடிக்காதீங்க, அதை வசிய மருந்து கொடுத்துருங்க. மாயாஜி, என் ஆளுங்களை மூசாவை கடத்த அனுப்பி வச்சிட்டேன். இன்னும் 24 மணி நேரத்துல மூசா உங்ககிட்ட இருப்பான். உன்னை நான் நம்பலாமா? என்னங்க இது? போலீஸ்காரன் நானே இவரை நம்பும் போது நீங்க இவரை நம்ப மாட்டீங்கன்னா எப்படி? அப்படியா? சரி, இந்தாங்க வசிய மருந்து. இதுல இருக்கிற உருண்டைய கோதண்டம் சாப்பிட்டானா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே கோதண்டம் கேட்டு நடப்பான். இதை எப்படி தயார் செய்யறதுன்ற முறையை நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாங்களே வீட்டிலே தயார் பண்ணிக்கோ. நான் என்ன சமையல் கிளாஸ் நடத்த முடியும்? யார வசியம் பண்ணணுமோ அவங்க தலைமுடியையும் அதோட அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸையும் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா இதுல சில பல மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி உருண்டைய ரெடி பண்ணிடலாம். மாயாஜி, எங்க எதிரி மட்டும் நாங்க சொல்றபடி நடந்துகிட்டா உங்களுக்கு கேஷ் 5 லட்சம் ரூபாய் தரேன். எனக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு அந்த மூசாதான் முக்கியம். என்ன சார் இது? இவ்வளவு சின்ன மந்திரவாதி இருக்கீங்க, சாரி இவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருக்கீங்க, உங்களால அந்த மூசாவை கடத்த முடியல? அது வந்து எங்க குருஜி ட்ரை பண்ணாமையா இருப்பாரு? தர்மாடி வாங்கி மாளல, அதான். சும்மா இரு. நான் நினைச்சா அவனை ஒரு நிமிஷத்துல கடத்திட்டு வந்துருவேன். ஆனா சின்ன பசங்களா நான் கடத்த மாட்டேன் அப்படின்னு காளிக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். காளி யாரு? உங்க அம்மாவா? நம்ம எல்லாருக்கும் அம்மா. பொய் சொல்லாதீங்க சார், எங்க அம்மா பேர் பிசாசு. பிசாசா? அதாவது எங்க அம்மாவுடைய அப்பா பேர் பிரகாஷ், அம்மா பேரு சாவித்ரி, இவங்க பேர் சுந்தரி. மூணுத்துல இருந்து முதல் லெட்டர் எடுங்க. பிசாசு. அதான் சொன்ன பிசாசு. கேட்கவே பயமா இருக்க. இதுக்கே பயந்தா எப்படி? எங்க அப்பா பேரு ஆவி, எங்க பெரியப்பா பேரு பஞ்சபூதம். சரியான பேய் குடும்பமா இருக்கும் போல இருக்க. முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போங்க. எந்த ஊருன்னு கேட்கலையே சார்? சொல்லுங்க, நான் கேக்குறேன். சாத்தான்குளம். ஏய், ஓவரா பேசாத. நம்ம கிட்ட வசியம் மருந்து வந்துருச்சு, வா போலாம். அப்ப நான் வரட்டுமா சார்? நீ வராத சாமி, முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாதான் பேய் குடும்பம் நீங்க, இப்ப டக்குன்னு என்ன சாமியா கேட்டீங்க பாத்தீங்களா? சார் ஏன் தலையில முடியலன்னு இப்பதான் தெரியுது. குருவே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இனிமே எவனாவது சந்தேகம் கேட்டீங்க நான் கொலைகாரனா மாறிடுவேன். அம்மா, அப்பா, என்ன சகல கப்பையா பொளந்து கிடக்குற? அது ஏன் கேக்குற சகல? சரி, கேக்கல விட்டுரு. அது இல்ல சகல, சரி சொல்லி தொலை. குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல. ஓஹோ, ஜாயிண்ட் எல்லாம் பேத்து எடுத்துட்டாங்க சகல. அதேதான் எனக்கும். ஆனா அந்த மூசா நம்மள பழி வாங்கிட்டான் சகல. அவன் நம்மள அடிச்சானே, அது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நம்மள பார்த்து யார் நீ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தானே, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல சகல. அத பத்தி நீ கவலைப்படா சகல. அவன் எப்படி இங்க வருவான்ல, அவனை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிடுறேன். சீச்சி, அவன் இந்த ஏரியா பக்கமே தலை கூட வச்சு படுக்க மாட்டான் சகல. வருவான் சகல. சார், என்ன சார் இப்படி அடிபட்டு கிடக்குறீங்க? என்னாச்சு சார்? உண்மையிலுமே ஒண்ணும் தெரியாது. தெரியாது சார். சகல, அவன் மகா நடிகன்னா இவன் பிறவி நடிகனா இருக்கானே. ஐயோ, என்னால தாங்க முடியல சகல. நான் வேணும்னா உத்தரம் கொடுக்கட்டுமா? அடிக்கிற கைதான் அணைக்கும். இது வண்ணக்கிளியில மனோகர் பாடின பாட்டு. அது இல்ல சகல, அடிக்கிற கைதான் அணைக்கும் சொல்லுவாங்க. ஆனா இவன் உத்தரம் கொடுக்கறேன்னு சொல்றான். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். டேய், இவன் ரொம்ப படுத்துறான்டா.
டேய் நீ தெருவுல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும்போது நாங்க தானே உனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தோம். அதுக்கு கரெக்டா பழிக்கு பழி வாங்கிட்டடா. எப்பயாவது கோவத்துல 2 தட்டு தட்டி இருப்போம். அத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பழி வாங்கிட்டேல்ல, சரி அதை விடு. அலாவுதீன் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை என்ன புரட்டு எடுத்த. ஏண்டா டேய், நீயே எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு இப்ப விசாரிக்கிற மாதிரி வந்து விசாரிக்கிறியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? சார் நான் போய் உங்களை அடிப்பேனா? சத்தியமா இல்ல சார். எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கு, நீ மறுபடியும் குத்தாத. சார் இல்ல சார். காது குத்தியான்னு சொல்றான், மறுபடியும் இல்லைன்னா? அது இல்ல சார், நான் காலையில இருந்து வீட்ல தான் சார் இருக்கேன். நான் சோறு கூட ஆக்கிட்டேன். இப்பதான் நீங்க சாப்பிடுறதுக்காக தயிர் வாங்கிட்டு வர போயிருந்தேன். சரி வா போய் பார்க்கலாம். வாங்க சார். சகல பின்னிட்டான்ல, வலிக்குது. திறந்து பாரு சகல. இரு சகல, உண்மையிலுமே சாதம் ஆக்கிட்டா சகல. என்ன சகல ஆச்சரியமா இருக்கு, ஒரே கன்ஃபியூஸா இல்ல? இவன மாதிரியே ஒருத்தன் அலாவுதீன் வீட்டுல இருந்தானே. இவன மாதிரி இருந்தாலும் பரவாயில்லையே, இவன் பேரே வச்சிருந்தானே அவன். சார் ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ கேள்விப்படுறா, என்ன மாதிரி ஒரே ஒரு ஆளை காட்டுறா பாப்போம். டேய் இதெல்லாம் சினிமாவுல தான்டா சாத்தியம், நேர்ல பார்க்க முடியாதுடா. சார் இப்போ அந்த வீட்டுக்கு வாங்க சார், நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்றேன். இவனும் கூட்டி சேர்ந்து மறுபடியும் நம்மள அடி வாங்க வைக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எங்களுக்கு சுடு தண்ணியில ஒத்தரம் கூட, அது போதும். அலாவுதீன் நம்ம தாத்தா தான், ஆனா அங்க என்ன மாதிரி இன்னொரு மூசாவா? எப்படி அது? ஐயோ தள்ளுறானே. அம்மா சகல, அடிச்ச அடி அசதியா இருக்கே. கமிஷன் கொடுத்தா கூட கட்டிங் விட்டு படுத்திருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? கட்டையை சேர்க்க வேண்டியதான். அம்மா எனக்கு மட்டும் என்ன வசதியாவா இருக்கு? நானும் அசதியா தான் இருக்கேன். நான் அப்படி கட்டை சாச்சிக்கிறேன். அம்மா அம்மா வா 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 ராஜா, வா வா வா. ஆமா சார், நீங்க எதுக்கு அலாவுதீனோட வீட்டுக்கு போனீங்க? காசுக்கு தான். ஒரு பரதேசி சொன்னான்னு வாடகை வசூல் பண்றதுக்காக போனோம். வாடகையை தவிர மத்த எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். டேய் சகல, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதை ஏன்டா மறுபடியும் ஞாபகப்படுத்துற? அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறா. ஏன்டா அப்படி நயனயன்னு பேசுற? ஒத்தரத்தை குடுடா. சரி சார். ஐயோ வலிக்குது. இன்னும் வைக்கவே இல்லையே. சார் உங்களுக்கு எங்க சார் அடிபட்டு இருக்கு? கண்ட மேனிக்கு அடிபட்டு இருக்கு, கண்ணத்துலயும் கணு கையிலயும் அடிபட்டு இருக்கு. பாருப்பா, வா 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 வா. ஐயோ வலிக்குதே. கேட்ச். ஒரிஜினல் மூசா. சரி அதுக்கு என்ன இப்ப? எதுக்கு இந்த பக்கமா வந்திருக்கீங்க? பணம் ஏதாவது வேணுமா? வேணும்னா தாத்தாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணட்டுமா? யார் வீட்டு காசை யாருக்கு வாங்கி கொடுக்கறது? ஒரு ஒரேல 2 கத்தி இருக்கவே கூடாது, ஒரே மாதிரி 2 மூசாவும் இருக்க கூடாது. சரி அதுக்காக தற்கொலை எல்லாம் பண்ணிக்காத. யாரு நானா? தற்கொலையா? எனக்கு அழிவுங்கிறதே கிடையாதுடா. உன்னை அழிக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன். சிரிக்கிறியா? உன்னை மண்ணோட மண்ணாக்கிறேன்டா.
முடியாதுடா. தாத்தா! 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 வாங்க சார் வாங்க. வரவே மாட்டேன் நீங்க இப்ப வந்திருக்கீங்க. எங்க இதை பார்க்கணும்? உங்களை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். ஆமா, எதுக்கு என்ன மாதிரியே ஒருத்தனை உங்க வீட்ல உருவாக்கி வச்சிருக்கீங்க? உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்ட. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலையே. என்ன அவஸ்தைப்பட வைக்கணும்னு நீ நினைச்ச. உன்ன மாதிரியே ஒருத்தனை உருவாக்கி நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு கிடைக்க வேண்டிய பாசத்தையும் அன்பையும் யாரோ ஒருத்தன் அனுபவிக்க நான் விட மாட்டேன். இப்ப கூட உனக்கு கண்டு போலையே. இந்த நிமிஷமே நீ வீட்டுக்குள்ள வரலாம். நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். இன்னும் நான் மறக்கலையே. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க உருவாக்குன டூப்ளிகேட் மூசாவை நான் அழிச்சு உங்களோட ஃப்ராடுத்தனத்தையும் உங்களோட ஃபோர்ஜரியும் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். நீ வீட்டுக்குள்ள வந்தால் உனக்கு அந்த சிரமம் இல்லாம நானே அந்த காரியத்தை செய்யறேன். வெளியில இருந்து அதை செய்ய நினைச்சா முடியாது. டேய், நீ சிறுசு, நான் பெருசு. சிறுசுக்கு வேகம் அதிகம், பெருசுக்கு விவேகம் அதிகம். நான் எப்படியாவது டூப்ளிகேட் மூசாவை அழிப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடத்தி காட்டிட்டா? சொல்லாத, செய்ய. சவாலா? அப்படியே வச்சுக்கலாம். நான் நினைச்சதை சாதிப்பேன். நான் சாதிச்சதை நினைச்சு கூட பார்க்க முடியாது உன்னால. டூப்ளிகேட், இனிமே உன்னோட நாள நீ என்ன ஆரம்பிடா. நான் இவனுக்கு பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் இவனை உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதையும் பாத்துறலாம்.